19/12/2024 காருண்யா 552க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பாரலாம். சரிங்களா, கொஞ்சம் புக்கை மாற்றி எழுதிட்டேன், அதனால் கொஞ்சம் சரிங்களா காட்டிடுறேன். நான் நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஆல் போர்டு 50-50 221க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோன்னா ஆல் போர்டு 950 கொடுத்துருந்தோம். போர்டு வாரியாக கொடுத்ததில் சி போர்டு 8 கரெக்டாக கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி பி போர்டில் 4 வச்சுருக்குறோம். இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 408. சரிங்களா, 8 கரெக்டாக வந்திருக்கு. இந்த 0 எங்கே வேணாலும் வரலாம். பி போர்டுக்கு வந்திருக்கு. 4 மேலே 9ஆம் நம்பருக்கிட்ட போயிருக்குது. நேற்றே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த 48ங்கிற நம்பர் 48ஆகவே வரணும்னு சொல்லிட்டு ரொட்டேட் கூட ஆகாது, அது கன்ஃபார்மாக நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 49 கூட 50 83 எது வேணாலும் வரலாம். ஆனால் 48 48ஆகவே தான் வரும்னு சொல்லி ஸ்ட்ராங்காகவே சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 48 48ஆகவே வந்துருச்சு. 3 டிஜிட்டல்லாம் ஒவ்வொரு பேட்டர்னில் எடுக்கிறது. சரிங்களா, அதனால் அது சில டைம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது. 2D போர்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படியும் நமக்கு கன்ஃபார்மாக ஒரு வின்னிங் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டல் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து கொடுப்பேன். சரிங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து கொடுப்பேன். வின்னிங் வரும்போது கரெக்டாக வின்னிங் வந்துடும். சரிங்களா, கொஞ்சம் மிஸ் ஆகும்போது ஆகலாம். சரிங்களா, பாருங்கள். சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். பாருங்கள், நாளைக்கு 19/12/2024 காருண்யா ப்ளஸ் இது. சரிங்களா, காருண்யா ப்ளஸ் 522க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு. அதுக்கு முன்னாடி 8610575149 இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறமா புக்கிங் போட்டுக்கோங்க. சரிங்களா, 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா, காருண்யா ப்ளஸ் 552 நாளைக்கு ஆல் போர்டு திரும்பவும் 5-0ங்கிற மாதிரியே தான் காட்டுது. இதெல்லாம் ஒரு பேட்டர்னில் எடுக்கிறது. சப்போர்ட்டுக்கு நம்ம 1ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். சரிங்களா, நாளைக்கு 5-0லேருந்து வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். 1ஆம் நம்பருக்கு மட்டும் பவர் கொடுத்துருக்கேன் 6, 5க்கு பவர் 0, 0க்கு பவர் 5. சரிங்களா, நாளைக்கு போர்டு வாரியாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 5ன்னு வச்சுருக்கிறேன். சரிங்களா, பி போர்டில் 1 2ன்னு வச்சுருக்கிறேன். வெளியில் 8 இருக்குது. இந்த 8 எங்கே வேணாலும் வரலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 0ன்னு வச்சுருக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் 8 இங்கேயும் வரலாம், வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னா அப்படி தான் காட்டுது கணக்கு. 8 சி போர்டுக்கும் வரலாம், இல்லை பி போர்டுக்கும் வரலாம். சரிங்களா, எங்கே வேணாலும் வரலாம் 8 பொறுத்த வரைக்கும். நாளைக்கு 8 டபுள்ஸாக கூட இருக்கலாம். நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு டபுள்ஸ் வருமா பார்க்கலாம். சரிங்களா, சி போர்டில் 7 0ங்கிறது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. எனக்கு பி போர்டில் 2 வர்ற மாதிரி இருக்குது. 2 1 வரணும். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 27 97 90 96 10 25 58 37. சரிங்களா, ஒரு 8 செட்டு. ஆனால் நாளைக்கு வந்துட்டு எப்படி வேணாலும் வரலாம். 58 58ஆகவே வரலாம், இந்த 25 25ஆகவே வரலாம், 52ஆகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 37 37ஆகவும் வரலாம், 73ஆகவும் மாறலாம். சரிங்களா, அதை சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா நம்பர் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, 27 27ஆகவும் அடிக்கலாம், 72ஆகவும் அடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. 97 97ஆகவும் அடிக்கலாம், 79ஆகவும் அடிக்கலாம். நான் 90 பொறுத்த வரைக்கும் 90ன்னு தான் அடிக்கணும், அது மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் 90ன்னு எடுத்தால் 90 மட்டும் வைங்க. இருந்தாலும் நாளைக்கு 2 போர்டுக்கு கூட 0 காட்டுது, அதனால் ரொட்டேட் பண்ணியும் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா டபுள்ஸ் வர மாதிரியே தான் தெரியுது, அதனால் சொல்ல முடியாது, பார்க்கலாம். டபுள்ஸ் வந்துச்சுன்னா மேலே இருக்க 4 செட்டு ரொம்ப முக்கியம். 0 7 8 9. சரிங்களா, இந்த 4 நம்பர் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் டபுள்ஸ் போட்டிங்கன்னா அதுக்குண்டான பவர் நம்பரும் சேர்த்து போட்டுருங்க. கீழே இருக்கிறதெல்லாம் பவர் நம்பர். ஏன்னா ஒரு சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா பவர் நம்பர் போட்டிங்கன்னா வந்துடும், அதுக்காக தான். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 397 779 525 960 327 010 558 510ன்னு வச்சுருக்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு எது கான்ஃபிடன்ஸாக வருதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு 5 2ங்கிற மாதிரி ஆட்டத்தில் இருக்கலாம், இல்லை 0 2ங்கிற மாதிரி ஆட்டத்தில் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 0ங்கிற மாதிரி ஆட்டத்தில் வரலாம்.
நம்ம அதுதான் 2Dயில் கொடுத்துருக்குறோம். அது எந்த போர்டில் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால தான் இந்த இதுக்கு பாக்ஸுன்னு கொடுத்துருக்கோம். நீங்களும் ஜஸ்ட் ஒரு கணிப்பை கணிச்சிட்டு எது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக வர்ற நம்பரை மட்டும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. போர்டு நம்மளுக்கு எப்போவும் முக்கியம். அதில் வர்ற நம்பர்கள் கண்டிப்பாக உள்ளே இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் செட் பண்ணி வைக்கணும். வாரத்தில் 5 நாள் பக்காவாக வரும். ஆனால் கொஞ்சம் செட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். நம்ம இந்த போர்டுக்குன்னு எடுக்கிறோம். ஆனால் அது கொஞ்சம் மாறி அடிக்க மிஷினை பொறுத்த வரைக்கும் மாறி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. போர்டு வாரியாக நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.